தற்போது அரங்கத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி. அதே போல தொலைத்தொடர்பு மூலமாக பத்திரிகையாளர் திரு மாதவன் நாராயணனும் இணைந்திருக்கிறார். முதலாவதாக திரு ரவீந்திரன் துரைசாமி, எப்படி பார்க்கறீங்க முதற்கட்டமா இந்த மக்களவை தேர்தலில் லீட் எடுத்த அதே காங்கிரஸ் கூட்டணி, மகா விகாஸ் அகாடி கூட்டணி, இந்த தேர்தலில் அந்த இழுபறின்னு சொல்லுவாங்க, இல்ல 10-20 சீட் வித்தியாசத்துல அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னா கூட பரவாயில்ல. ஆனா கிட்டத்தட்ட அந்த வித்தியாசமே 150 தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. வெறும் 54 இடங்கள்ல மட்டும் மகா விகாஸ் அகாடி கூட்டணி முன்னிலையில இருக்கிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கலாம், எப்படி மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க ட்ரெண்ட்? இது ஒரு எதிர்பாராத ட்ரெண்ட் தான். பிஜேபி வெற்றி பெறணும்னு நினைக்கவங்க கூட சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா பாஜக வந்துடணும், பாஜக அணி 50% தாண்டிடணும்னு தான் எதிர்பார்த்தாங்க. காரணம், அந்த அளவுக்கு மக்களவையில் ஒரு பின்னடைவை பாஜக அணி சந்திச்சாங்க. ஆனால் அதில் என்னன்னா, வாக்கு சதவீதங்கிறது ரெண்டு பேருக்குமே இணையாகத்தான் இருந்தது, ஈக்குவலாக தான் இருந்தது. நகர்ப்புற பகுதியில் பாஜக வெற்றி பெற்ற இடங்களில் ஹெவியான லீடிங்கில் வெற்றி பெற்றாங்க. கிராமப்புற பகுதிகளில் ஓரளவு நார்மல் லீடிங்கில் அதிக இடங்களில் எதிர்கட்சிகள் காங்கிரஸ், சரத்பவார், உத்தவ் தாக்கரே இவங்க அணி வெற்றி பெற்றாங்க. இந்த சூழ்நிலையில் தேர்தல் முடிவை ஆய்வு பண்ண பாஜக கிராம பகுதிகளில், அதாவது மராத்தாக்களும் மற்ற இதர பிரிவினர்கள் வாழக்கூடிய கிராம பகுதிகளில் பெரிய அளவு கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. அடுத்தபடியாக நலத்திட்டங்கள் என்ற அடிப்படையில் பெண்கள் வாக்குகளை குறி வச்சு பெண்களுக்கு அந்த உரிமை தொகை தமிழ்நாட்டில் இருக்கிறது மாதிரி அந்த உரிமை துறைங்கிறதும், அவங்களுக்குள்ள சிலிண்டர், பஸ் பயணம், இந்த மாதிரிப்பட்ட நலத்திட்ட இதுங்களை இந்த அரசால் எனக்கு என்ன பயன், இந்த அரசால் நான் பயன்படுறேன், இந்த சிண்டே அரசால் நான் பயன்படுறேன், அதனால் நான் சிண்டே அரசாங்கத்துக்கு மீண்டும் எனக்கு பலனளிக்கக்கூடிய இந்த வெல்ஃபேர் ஸ்கீமால் எனக்கு பலனளிக்கக்கூடிய இந்த அரசாங்கத்துக்கு நான் வாக்களிக்கலாங்கிறத கிராமப்புற பெண்களை குறிப்பாக மையமாக வச்சு, இல்ல அந்த வெல்ஃபேர் ஸ்கீம் அப்படின்னு பார்க்கும்போது அதே பெண்களை குறி வச்சுதான் காங்கிரஸும் மகளிருக்கான உரிமை தொகை போன்ற விஷயங்களை அவங்க ஏற்கனவே கர்நாடகாவிலையும் தெலுங்கானாவிலையும் இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அதை இங்கேயுமே அறிவிச்சிருந்தாங்க. அந்த ஃபார்முலாலாம் எடுபடலையோ? அந்த ஃபார்முலா அறிவிச்சுக்கிறது வேற, கொடுக்கறது வேற. இப்போ கூட தமிழ்நாட்டில் ஸ்டாலின் கொடுக்குறாருன்னா அடுத்தால இன்னும் எதிர்கட்சிகள் அதோட நாங்கள் 2 மடங்கு கொடுப்போன்னு அறிவிக்க தான் செய்வாங்க. அது ஒவ்வொரு இடத்துலையும் அறிவிக்கிறது வேற. யார் முதல்ல கொடுத்து அதை செயல்படுத்துறாங்க உண்மை. அதை விட முக்கியமாக நான் பார்க்கறது இது என்னன்னா, சோசியலி மனோஜ் ஜாரங்கே பாட்டீலுங்கிற மராத்தா அஜிடேஷன் தலைவர் மிகப்பெரிய ஒரு லா அண்ட் ஆர்டரை தொடர்ந்து மகாராஷ்டிரா அரசுக்கு கிளப்பி கொண்டு இருந்தார். குன்பி மராத்தாக்களை ஓபிசியில் சேர்க்கணுங்கிறதுல கண்ணை மூடிக்கிட்டு அவரோட பலத்தின் அடிப்படையில் நாங்கள் நியூமெரிக்கலி ஸ்ட்ராங், மகாராஷ்டிராவில் நாங்கள் மிகவும் பலமான ஒரு சமூகம், அதனால் எந்தவித ஆய்வும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, நீதிமன்றமும் தேவையில்லை, எங்கள் பலத்தை மையமாக வச்சு நாங்கள் இவர்களை ஓபிசியில் சேர்க்கணும். அப்படி ஓபிசியில் சேர்க்கறதுனால அதில் உள்ள மாலி, தங்கர், வஞ்சாரா போன்ற பிற ஓபிசிகளுக்கு எந்த பாதிப்பு இருந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எல்லா அரசியல் கட்சிகளையும் நாங்கள் இருக்கோம், அதிகார வர்த்தத்திலையும் நாங்கள் இருக்கோம், தொழிலதிபர்களாட்டும் நாங்கள் இருக்கோம், பில்டர்ஸ் ஆட்டும் நாங்கள் இருக்கோம். அதனால் எங்களை தவிர வேறு யாருக்கும் வாய்ப்பே இருக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில் மற்றவங்களுக்கு வாய்ப்பை தட்டி பறிக்கக்கூடிய அளவுக்கு தங்களுடைய அதி முக்கியமான நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தி மகாராஷ்டிராவில் தொடர்ந்து அவங்க பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருந்தாங்க. கடைசியாக அவங்க ஒன்றிணைந்து ஆர்கனைஸ் ஆகி தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு முடிவை எடுக்கும் போது சரத்பவார் அவங்கள அணுகி, நீங்கள் போட்டியிட்டால் அது நமது அணிக்கு, எங்கள் அணிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னு போட்டியிட வேண்டான்னு மனோஜ் சாரங்கே பாட்டீலுங்கிற அவர் திடீர்னு உண்ணாவிரதம் இருப்பார், லா அண்ட் ஆர்டர்லாம் பெரிய அளவில் வரும். அவர் போட்டியிடலை. அவர் போட்டியிடாதது பிற சமூகங்கள் மத்தியில் மிகப்பெரிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்திடுச்சு. இவர் திட்டமிட்டு பிற சமூகங்களுக்கு எந்த இடஒதுக்கீடும் கிடைக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில் சில வேலைகளை செய்கிறாரு. அதன் அடிப்படையில் சரத்பவாரோட இணைந்து செய்கிறான்னு சொல்லும்போது மற்றவங்க விழிப்புணர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. மாலி, தங்கர், வஞ்சாராங்கிற மாதவங்கிற சமூக பிரிவினர் தெள்ள தெளிவா விழிப்புணர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அது பெரிய அளவுல கை கொடுத்திருக்கு அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசலாம். ப்ரோ இன்கம்பன்சியும் இந்த ஜாதிய இதுவும் கை கொடுத்திருக்கு. மகாராஷ்டிரா பத்தி பேசிட்டு இருக்க அதே நேரத்துல வயநாடு தொகுதியிலையும் இடைத்தேர்தல் 3 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல பிரியங்கா காந்தி முன்னிலையில் இருக்கிறத பார்க்கலாம். கிட்டத்தட்ட தற்போது வரைக்கும் அவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா 4,13,095 வாக்குகளை தற்போது வரைக்கும் அவர் பெற்றிருக்கிறார். 2வது இடத்துல இடதுசாரிகள், 3வது இடத்துல பாஜக அப்படின்னு நிலை தொடருது. தொடர்ச்சியாக வயநாடு தொகுதி இடைத்தேர்தலுக்கு பிரியங்கா காந்தியும் சரி, ராகுல் காந்தியும் சரி நேரடியாக சென்று பரப்புரை மேற்கொண்டார்கள். 4,13,095 வாக்குகள் பிரியங்கா காந்தி வாங்கியிருக்க, சத்யன் மோகேரி 1,40,40,169 வாக்குகள் பெற்றிருக்காரு இடதுசாரி.
பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர் நவ்யா ஹரிதாஸ் வந்து 74,376 வாக்குகளை வந்து வென்றிருக்காங்க. திரு ரவீந்திரன் துரைசாமி, இது வந்து ஒரு ஆப்வியஸான ஒரு விஷயம் தான். பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி வெளியிட்டு பிரியங்கா காந்தி போட்டியிடுறாங்கன்னும் போதே அவங்க தான் வெற்றி பெறுவாங்க என்பதாக தான் பார்க்கப்பட்டது ஆரம்ப காலகட்டத்திலையும் கூட. அவங்களுடைய பரப்புரையும் தொடர்ச்சியாக வயநாடு தொகுதியை நோக்கியே இருந்ததே. நிச்சயமா அவங்களுக்கு இது ஒரு ப்ளஸ் தான். தென் மாநிலங்களில் அவங்க இங்கே வெற்றி பெற்றது காங்கிரஸ் கட்சிக்கு இது ஒரு ப்ளஸ்ஸாக தான் பார்க்குறேன். வாரிசு அரசியல்னு 1000 பேர் சொன்னாலும் உண்மையில் பிரியங்கா காந்தி காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு வேல்யூ அடிஷன் தான். இல்லை, இடதுசாரிகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கேரளாவில் காங்கிரஸுக்கான அந்த வயநாடுன்றது மட்டும் அப்படியே இருக்கே தொடர்ந்து. காங்கிரஸை பொறுத்தளவில் மக்களவையில் அவங்க வெற்றி பெற்றுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஸ்வீப் பண்ணுறாங்க. மாநில சட்டமன்ற தொகுதினா பினராயி விஜயனுக்கு லீடர்ஷிப்பும் சிபிஎம் கேடர்ஸோட உழைப்பும் அவங்க வந்து சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கடைசியாக கூட மக்களவையில் காங்கிரஸ் தான் பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக பிரியங்கா காந்தி இங்கே வெற்றி பெற்றிருக்கிறது ஒன்றும் ஆச்சரியப்படத்தக்கக்கூடிய ஒரு செய்தி அல்ல. அதே வேளையில் கம்யூனிஸ்டுகள் வந்து அந்த இந்தியா கூட்டணிங்கிறதுல காங்கிரஸுக்கு மேலாண்மைக்கு அவங்க ஆட்பட்டு போகிறது கேரளாவுக்குள்ள அவங்களுடைய செல்வாக்கை வந்து குறைக்குது. இதை விஜயன் தரப்பினர் எப்படி இதை ஓவர் கம் பண்ண போறாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். சட்டப்பேரவை தேர்தல், மக்களவை தேர்தல் அப்படின்னு மக்களுமே தரம் பிரிச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் வாக்குகளை செலுத்துறாங்க அப்படின்றத இந்த மாதிரியான முடிவுகளை பார்க்கும்போது நம்மால இன்னுமே எளிதா புரிந்து கொள்ள முடிகிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு ரவீந்திரன் துரைசாமி.